வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் ஒரு மேடம் அவர்கள் அவர்களுடைய பிறந்த தகவல் அடிப்படையிலான விளக்கத்தை கேட்டு இருந்தார்கள். அவர்களுக்கு 2 வருட காலமாகவே ரொம்ப கஷ்டம் மேல கஷ்டம் அதிகமாக இருக்கு. அதை அவர்களால சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. எதனால இது மாதிரி கஷ்டம் இருக்கு? வாழ்க்கையில ஏதேனும் ஒரு தீர்வு கிடைக்குமா? ரொம்ப பிரச்சனைகள் இருக்கின்றதே. எவ்வாறு இதை கடந்து செல்வது? கிரகங்கள் நல்வழி காட்டுவதாக அமையுமா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க குறிப்பா 2 வருட காலம் தான் இது மாரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்ததுனால, நிச்சயமா இதுக்கு ஒரு தசாபுத்திகள் தான் காரணமாக அமைந்திருக்கும். மற்றும் அவர்களுடைய நவாம்சம், ராசி கட்டம் சார்ந்த அவர்களுடைய பலன்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம். மற்றும் தசாபுத்திகள் குறிப்பாக இது போன்ற ராகு, கேது, மறைவு ஸ்தானம் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் செல்லும் பொழுது, இது மாதிரி அவர்கள் பிரச்சனையை அனுபவிக்க நேரிடும். அதிலிருந்து தீர்வு தான் என்ன என்பதை நான் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு விளக்கமாக கொடுக்க காத்திருக்கின்றேன். அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் நவாம்சம் முதலில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நவாம்சத்தில் அவருக்கு லக்னத்திலேயே சனி இருக்கின்றார். 3ஆம் இடத்தை செவ்வாயும் 4 சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்றார். 5ஆம் இடம் லக்னாதிபதியான சந்திரன் நீச்சமாக புதனுடன் சேர்ந்திருக்கின்றார். 6ஆம் இடத்தின் ராகுவும் அவருக்கு 10ஆம் இடத்தில் குரு மாந்தியுடன் சேர்ந்து 11ஆம் இடத்தில் சூரியனும் 12இல் கேதுவும் அடையக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார். இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவருக்கு குரு சுக்கிரன் பார்வை இருக்கின்றது, சூரியன் சந்திரன் புதன் பார்வை இருக்கின்றது. நல்ல அறிவுத்திறன் பொருந்தியவர், நிறைய இலக்குகள் லட்சியங்கள் கொண்டவராக இருக்கின்றார். திறன்பெற இயங்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. இளமை பருவம் அவருக்கு சிறப்பாகவே இருக்கின்றது. தந்தை சார்ந்த சில பிறக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. லக்னாதிபதியே 5ஆம் இடத்தில் மறைவதனால் இவர் சார்ந்த பலன்கள் 5ஆம் இடத்தில் நீச்சமாக இருப்பதனால் இவர் சார்ந்த பலன்கள் தந்தைக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. தாய் சார்ந்த பலன்கள் சிறப்பாக இருக்கும். வீடு, வாகனம், சொத்துக்கள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை இவருடைய நவாம்சம் எடுத்து காட்டுகின்றது. திருமண அமைப்பை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதியான சனி இவருக்கு லக்னத்திலே வருவது சிறப்புதான். இருப்பினும் கேது மறையக்கூடிய அமைப்பு இவருக்கு சில மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமையும். மற்றபடி அம்சங்கள் அனைத்தும் சிறப்பாக ஒருங்கே பெற்ற யோகமான ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார். இவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய சூழல் இவருக்கு நல்ல ஒரு யோக பலன்கள் கூறக்கூடியதாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. குறிப்பாக ஒரு நீச்ச கிரகம் இருந்தாலே அந்த இடம் சார்ந்த பலன்கள் சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடம் என்றாலே புதிதாக கற்றுக்கொள்ளுதல், குழந்தைகள் சார்ந்த பலன் மற்றும் டீச்சிங் சம்பந்தப்பட்ட கலை, மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே சிறந்த யோக பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொடக்கத்தில் தந்தை சார்ந்த பலன்கள் சிறப்பாக இருக்கும். இவருடைய ராசி கட்டமே அவருடைய முழுமையான பலன்களை எடுத்துரைப்பதாக இருக்கின்றது. ராசி கட்டத்தை பார்க்கும்போது அவருக்கு லக்னத்திலேயே மாண்டியும் அவர் செவ்வாய்க்கிழமையில் உத்திரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரத்தை மீன ராசியில் மேச லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். லக்னத்தில் மாண்டியும் 2ஆம் இடத்தில் சனி வக்கரமாகவும் 3ஆம் இடத்தில் குருவும் தாக்கும் சேர்ந்திருக்கின்றார்கள். மற்றும் 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் 6ஆம் இடத்தில் சூரியன் மறையக்கூடிய தன்மையும், சூரியன் புஷ்கரண வம்சம் நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்றார். 7ஆம் இடத்தில் புதன் வக்கரமாக இருக்கின்றார். மற்றும் 9ஆம் இடம் சார்ந்த செவ்வாயும் கேதுவும் இருக்கின்றனர். 12இல் சந்திரன் மறையக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார். அவருக்கு 4ஆம் இடம் நவாம்சத்தில் சிறப்பாக இருந்தது. ஆனால் ராசி கட்டத்தில் 4ஆம் அதிபதியான சந்திரன் மறையக்கூடிய அமைப்பு இவருக்கு தாய் சார்ந்த பிரிவு, தாயுடன் சற்று தள்ளி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் குறைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அது சம்பந்தப்பட்ட சொந்த வீடு அமைவதற்கான கவலைகள், ஏக்கங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள், ஆனால் நிச்சயமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாக இருக்கின்றன. மற்றும் இவருக்கு கிரகங்கள் அனைத்தும் பார்த்தோம் என்றால் ஒரு சிறப்பான தன்மை பொருந்தியதாக இருக்கின்றன. பூர்ண பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கின்றார். குருவும் செவ்வாயும் சேர்ந்த பார்வை இருக்கின்றது. மற்றும் ராகு செவ்வாய் சார்ந்த பார்வை இருக்கின்றது. பொதுவாக செவ்வாய் கேது சேர்ந்திருந்தாலே அவர்களுக்கு உணவுத்துறை சம்பந்தப்பட்ட, மருத்துவ சம்பந்தப்பட்ட தொடர்புகள் மற்றும் வாகனம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இயல்பாகவே அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட, காவல்துறை சம்பந்தப்பட்ட தொடர்புகள், சட்டம் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள். குரு செவ்வாய் பார்வையும் இருப்பதனால், குரு அவருடைய வீட்டையும் பார்ப்பதனால் இதுபோன்று நிச்சயமாக ஏதேனும் சட்ட தொடர்புகள் அவருடைய வாழ்வில் வந்து சேரும். ஆனால் அவர் 3, 9ஆம் இடம் சார்ந்து இயங்குவதுதான் சிறப்பு. கலைத்துறை சார்ந்தெல்லாம் சிறந்து விளங்க வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நன்றாகவே இருக்கின்றன. இவருக்கு கிரகங்கள் சார்ந்து பார்க்கும் பொழுது குறை என்று சொல்லும் அளவுக்கு இல்லை. இருப்பினும் அவருக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடம் வருவது சிறப்பு தான். ஆனால் அவருக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதனும் 7ஆம் இடம் சார்ந்து வருவது கணவர் சார்ந்த சில பிறக்குகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதையெல்லாம் அவர் சமாளிக்கக்கூடிய திறன் பெற்றவராக இருக்கின்றார். தந்தை சார்ந்தும் தாய் சார்ந்தும் சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் 9ஆம் இடம் செவ்வாய் கேது இருந்தாலே அவர்கள் ஒன்று டீச்சிங் சம்பந்தப்பட்டு, கலைத்துறை சம்பந்தப்பட்டு, விளையாட்டு, வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் அவர்களுக்கு சிறப்பாக யோக பலன்களை கொடுக்கக்கூடும். மற்றும் ரெசார்ட், டிராவல்ஸ் இது போன்ற அமைப்புகளும், பயணம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள், ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொடர்புகள் அனைத்தும் அவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தந்தை சார்ந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். சற்று தாமதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தந்தை தாய் சார்ந்த பலன்கள் இதில் தாமதமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை சுட்டிக்காட்டுகின்றது. மற்றபடி ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் பொழுது
3ஆம் அதிபதி 7ல் வருவதாக இருக்கட்டும், 6ஆம் அதிபதியும் 7ல் வருகின்றார். 8ஆம் அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடம் வருவது சிறப்பே. மற்றும் 10ஆம் அதிபதியான சனி 2ஆம் இடத்தில் வருகின்றார். ஆரோக்கியம் சார்ந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இரத்த ஓட்டம், இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மூச்சு தொடர்பான சளி தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மற்றபடி கிரகங்கள் அனைத்தும் சிறப்பான அம்சம் பொருந்தியதாகவே இருக்கின்றன. குறிப்பாக இவருக்கு பார்த்தோம் என்றால் 5, 6, 7 தொடர்புகள் இருக்கின்றது. அதாவது 5ஆம் அதிபதி 6ல் மறைகின்றார், 6ஆம் அதிபதி 7, 7ஆம் அதிபதி மீண்டும் 5. அதனால் குறிப்பிட்ட காலம் இவருக்கு இது சார்ந்து இயங்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக 5, 6, 7னா தந்தை, கணவர் மற்றும் வேலை சார்ந்த அமைப்புகள். பொதுவாக 6ஆம் இடத்தில் சூரியன் விவசாய தொடர்புகள், ரசாயன தொடர்புகள், மெயின்டெனன்ஸ் சம்பந்தப்பட்ட சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், ரிப்பேரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் தொடர்பான அமைப்புகள், ஒரு ஆலோசகர், டீச்சிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாமே இவர்களுக்கு திறன்பட ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உணவுத்துறை சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம், மிஷினரிஸ் ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது சார்ந்த தொடர்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். மற்றும் 2ல் சனி இருக்கின்றார். அதன் அடிப்படையில் குடும்பம் சார்ந்த ஒரு தொழில் அமைப்புகள், குடும்பத்துடன் இணைந்து செயல்படுதல் மற்றும் பள்ளி கல்வி அமைப்புகளாக இருக்கட்டும், டாக்ஸ், வணிகம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் அனைத்தும் இவருக்கு நல்ல யோக பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கிரகங்கள் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கின்றன. ஆனால் இவருக்கு வீடு சம்பந்தப்பட்ட, தாய் சம்பந்தப்பட்ட, தந்தை சம்பந்தப்பட்ட சில பிறப்புகள் மற்றும் இரத்த ஓட்டம், இரத்த அழுத்தம் இது போன்ற பிரச்சனைகள் தான் பெரிய அளவுக்கு ஒரு தொந்தரவுகள் இருப்பதாக இவருடைய கிரக அமைப்புகள் சுட்டிக்காட்டவில்லை. இவருடைய தசாபதிகள் சார்ந்து பார்க்கும்போது இவர் முதலில் சனி திசையில் 1 வருட காலம் 3 மாத இருப்பில் பிறந்திருக்கின்றார். அடுத்ததாக புதன் திசை, கேது திசை, சுக்கிரன், சூரியன் என்று தசாபதிகள் இருக்கின்றன. இவருக்கு நடப்பில் இருக்கக்கூடியது புதன் திசை முடிந்து கேது. நான் குறிப்பிட்டிருந்தேன், ஒரு 2 வருட காலம்தான் அவருக்கு சற்று அடிமை நடியாக இருக்கின்றது, பிரச்சனைகள் அதிகமாக வருகின்றன என்று குறிப்பிட்டிருந்தார். இது போன்ற ராகு கேது தொடர்பான மற்றும் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசாபதிகள் செல்லும் பொழுது இது போன்ற பிணக்குகள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. கேது திசையும் அவருக்கு 2027 வரை இருக்கின்றது. கிட்டத்தட்ட முடியக்கூடிய நிலைதான், 1 வருட காலம் தான் இருக்கின்றது. கேது அவருக்கு நவம்சத்திலும் மறையக்கூடிய அமைப்பில் இருந்தார். ராசி கட்டத்திலும் பார்த்தோம் என்றால் அவர் 9ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட மேச லக்னத்துக்கு கேது அவர் அதிகமாக 12ஆம் இடம் சார்ந்து வேலை செய்வார். அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய சூழல் அதிகமாக பலன்கள் கொடுக்கும். 9ஆம் இடம் என்றாலே அவர் ஆன்மீக நாட்டத்தை, விருப்பத்தை அதிகமாக கொடுப்பார். அதிகமாக கோயில் சார்ந்து, பிரயாணம் சார்ந்த பலன்கள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக தொண்டு, டீச்சிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் மற்றும் ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் சார்ந்து இயங்கும்போது, வெளிநாடு சார்ந்து இயங்கும் போதெல்லாம் நல்ல யோக பலன்கள் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இன்சூரன்ஸ், நீண்டகால முதலீடுகள் எல்லாம் பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த கேது அவருக்கு இழப்புகள் என்றால் நவத்தத்தில் 12ஆம் இடம் சார்ந்து இயங்குகிறார். மேச லக்னம் என்றாலே முதலில் கேது 12ஆம் இடம் சார்ந்து இயங்குவார். அதன் அடிப்படையில் சில இழப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துவார். ஆனாலும் அவர் 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இனி உள்ள காலகட்டம் முதலில் அவருக்கு பிரச்சனைகள், தடுமாற்றம் கொடுத்திருக்கின்றார். பொதுவாக அவருக்கு கேதுவை பார்த்தோம் என்றால் அவருக்கு நவாம்சத்திலும் அந்த மீனத்துடன் தொடர்புபடுத்தும் பொழுது அவருக்கு 9 மற்றும் 12 இங்கும் அதே போன்ற அமைப்பே இருப்பதனால் இது போன்ற மன தளவில் குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கும். இது போன்ற யோகா, தியானம் போன்ற ஈடுபாடுகள், ஆன்மீக ஈடுபாடுகள், கடவுள் நம்பிக்கை அனைத்தும் இவருக்கு, பிரபஞ்ச நம்பிக்கை அனைத்தும் நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல தெய்வ வழிபாடு நிச்சயம் நல்ல அமோக பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக வரக்கூடிய சுக்கிர திசை அவருக்கு மிக மிக யோகமான திசையாக இருக்க போகின்றது. ஏனென்றால் அவருக்கு 2, 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். நிச்சயமாக கணவர் சார்ந்து இயங்க முடியும். தொழில்நுட்பம், டீச்சிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், கூட்டு தொழில் அமைப்புகள் அனைத்தும், அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் இருந்தாலும் சாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள், கலைத்துறை, மீடியா அனைத்து அம்சங்களும் சிறப்பாக இருக்கும். தந்தை சார்ந்த பலன்கள், விட்டுப்போன அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த 2027 ஜனவரிக்கு மேலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. இன்னும் 20 வருட காலங்கள் அமோகமாக வாழக்கூடிய ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றீர்கள். சுக்கிரனுக்கு அடுத்து சூரிய திசையும் இருப்பதனால் அவர் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் 5ஆம் அதிபதியே. அதன் அடிப்படையில் உங்களுக்கு இனியுள்ள காலகட்டங்கள் மிக மிக அருமையாக சிறப்பாக இருக்க போகின்றன. இந்த கேது திசையில் நான் கூறியபடி நீங்கள் செயல்படுங்கள். சற்று கடவுள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். சில சுப விரயம் ஏதேனும் செய்தால் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கப்படும். ஏதேனும் சுப காரியங்கள் மற்றும் கேது என்றாலே இது போன்ற குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். 2ஆம் இடத்தையும் சனி இருப்பதனால் குலதெய்வ வழிபாடு, கணவர் சார்ந்த குலதெய்வ வழிபாடு, உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிணக்குகள், பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களையும் குலதெய்வ வழிபாடு செய்ய சொல்வது மிக மிக சாலச் சிறந்ததாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த கேது மனதளவில் குழப்பங்கள், சஞ்சலங்கள் அதிகமாக கொடுப்பார். பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுத்து விடமாட்டார். தைரியமாக நம்பிக்கையுடன் இருங்கள். இனியுள்ள காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகின்றது. உங்களுக்கு 4ஆம் இடத்திலான சந்திரன் மறையக்கூடியதனால் ஏதேனும் வாராக்கடன்கள் மற்றும் வீட்டில் ஏதேனும் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பழுதுபட்ட வாகனங்களை வைத்து விடுவது ஒரு நல்ல ஒரு பரிகார வழங்கியை தரும். ஏனென்றால் உங்களுக்கு 4ஆம் இடம் அதிபதி மறையக்கூடிய இடத்தில் இருந்தாலே தாய் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தும். பொதுவாக சந்திரன் இருந்தனால் மருத்துவ செலவுகள் தேவையில்லாமல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் அடிப்படையில் வீடு சம்பந்தப்பட்ட கவலை, பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். மற்றும் இது போன்ற பிணக்குகள் இருப்பதனால் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு உண்டியிலேயே ஒரு குறிப்பிட்ட பணத்தை செலுத்தி விடலாம். வாராக்கடன் போன்ற அமைப்புகள் ஏதேனும் இருந்தால் நல்லது. ஏதேனும் ஒரு வாகனம், பழுதுபட்ட வாகனத்தை வீட்டில் வைத்து விடுவது நல்லது. சற்று வசதியாக இருந்தார்கள் என்றால் ஏதேனும் கால்நடை தியாகம் செய்யலாம். கால்நடைகளை வாங்கி பசு இது போன்ற தானங்கள் செய்வதும் ஒரு நல்ல ஒரு பலன்கள். இல்லைனா கால்நடைகள் வளர்ப்பது கூட ஒரு நல்ல ஒரு பலன்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
மற்றபடி உங்களுக்கு சிறப்பான நல்ல யோகமான அமைப்பை பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக வெற்றிகரமாக அமைவதற்கு கிரக அமைப்புகளும் சுட்டி காட்டுகின்றன. இறைவனும் நல்வழி காட்டுவார். உங்களுக்கு வாழ்வில் எல்லா வளமும், புகழும், மகிழ்ச்சியும், சந்தோஷமும், நிம்மதியும், ஆரோக்கியமும் கிடைத்து நீண்ட ஆயுளுடன் நல்ல செல்வ செழிப்புடன் பொருளாதாரத்துடன் வாழ இறைவன் நல்வழி காட்டுவார் என்று உங்களுடைய ஜாதக பலங்கள் இதைத்தான் சுட்டி காட்டுகின்றன என்று இந்த பதிவை இறுதி செய்கின்றேன். மீண்டும் இதுபோன்ற ஜாதகம், ஜோதிடம் தொடர்பான விளக்கப் பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புதிய காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துவிடு. வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.